டான் கல்லூரகத்தின் மற்றொரு கல்வி நிகழ்ச்சியுடன் உங்களுடன் தொடர்பினை ஏற்படுத்தி இருக்கின்றேன். இரண்டாம் தவணை மாத வினாத்தாள் ஒன்றுடன் உங்களுடன் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கின்றேன். நான் பா திஷோகுமார். இரண்டாம் தவணை செயற்பாடுகள் நிறைவடைந்த பின்னர் இரண்டாம் தவணை மாதிரி வினாத்தாள்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாங்கள் இங்கு பார்க்க இருக்கின்றோம். ஒரு மாதிரி வினாத்தாள் எவ்வாறு அமைந்திருக்கும், அவற்றுக்கு நாங்கள் எவ்வாறு வினாக்களுக்கான விடைகளை எழுத வேண்டும், எவ்வாறான வினாக்கள் அங்கு வினவப்பட இருக்கின்றன என்ற விடயங்கள் பற்றி நாங்கள் ஆராய இருக்கின்றோம். இங்கு முதலாவது வினாவை அவதானியுங்கள். பெருமானம் காணல் ஒரு திசை கொண்ட எண்கள் பற்றிய ஒரு வினாவாக காணப்படுகின்றது. கணிதத்திலே மிகவும் முக்கிய பங்கு வகிப்பது திசை கொண்ட எண்கள். திசை கொண்ட எண்களை கழித்தல். இங்கு திசை கொண்ட எண்களை கழிக்கும் போது நாங்கள் இவற்றை கழித்தல் செய்யும் போது இவற்றை நாங்கள் கூட்டலாக மாற்றித்தான் இவற்றை நாங்கள் செய்ய வேண்டும். ஆகவே மாணவர்களை அவதானியுங்கள். இங்கு இவ்வாறு திசை கொண்ட எண்களை கழிக்கும் போது அதனை கூட்டலாக மாற்றி நாங்கள் செய்ய வேண்டும். இப்போது நாங்கள் இவற்றை கழித்தோமாக இருந்தால் 10 விடையாக கிடைக்கின்றது. திசை கொண்ட எண்களிலே எப்போதும் பெரிய எண்களின் அடையாளமானது விடையில் இடப்பட வேண்டும். அந்த வகையில் நாங்கள் பார்த்தீர்களா இருந்தால் நீர். இரண்டாவது வினாவை அவதானியுங்கள். ஒரு தொடரின் பொதுறுப்பை நாங்கள் காண வேண்டியிருக்கின்றது. ஒரு எண்கோளத்திலே பொதுறுப்பை நாங்கள் எவ்வாறு காண்பது என்று பார்ப்போம். ஒரு எண்கோளத்திலே நாங்கள் பொதுறுப்பை காண்பதற்கு முதல் எண்கோளத்தின் பொது வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இங்கு பொது வித்தியாசம் என்பது இரண்டாம் உறுப்பிலிருந்து முதலாம் உறுப்பை கழிக்க கிடைப்பதாகும். அந்த வகையில் நாங்கள் கிடைக்கப்படும் விடையானது 4ஆக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு பொதுறுப்பை எழுதும்போது 4n இங்கு 11 காணப்படுகின்றது. ஆகவே இன்னும் எங்களுக்கு தேவையான இலக்கம் 7. ஆகவே தொடரின் பொது உறுப்பு 4n சக 7 என்பதாகும். 37 மூன்றாவது வினாவை அவதானியுங்கள் மாணவர்களே. இது ஒரு கோணங்கள் பற்றிய ஒரு வினாவாகும். இங்கு 2 வகை கோணங்கள் பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஒன்று நிரப்பு கோணம், மிகை நிரப்பு கோணம். நிரப்பு கோணம் எனப்படுவது நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகையாக அமையுமாக இருந்தால் அது நிரப்பு கோணமாக காணப்படும். கவனியுங்கள், இவ்வாறு 2 கோணங்கள் காணப்படுகின்றன. எக்ஸ் ஒய். இங்கு காணப்படும் எக்ஸ் சக y எனும் 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 90 பாகையாக காணப்படுமாயின் எக்ஸ் y என்பன நிரப்பு கோணங்களாகும். 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக காணப்படுமாக இருந்தால் அவதானியுங்கள், இவ்வாறு 2 கோணங்கள் காணப்படுகின்றன. ஏபி என்று ஏ சக பி 2 கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகையாக இருந்தால் ஏ பி என்பன மிக நிரப்பு கோணங்களாக காணப்படும். அந்த வகையிலே 37 பாகையின் நிரப்பு கோணம் மிக நிரப்பு கோணம் என்பது கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே முதலாவது நாங்கள் நிரப்பு கோணத்தை எவ்வாறு அறியலாம் என பார்ப்போம். ஆகவே நிரப்பு கோணம் எனப்படுவது 90 பாகையிலிருந்து நீங்கள் 37 பாகையை கழிக்கும் போது பெறப்படுவதாகும். 53 பாகையாகும். மிகை நிரப்பு கோணம் எனப்படுவது 180 பாகையிலிருந்து 37 பாகையை கழிக்கும் போது பெறப்படுவதாகும். 143 பாகை ஆகும். ஆகவே கோணங்களிலே நிரப்பு கோணம், மிக நிரப்பு கோணம் என்பன எவ்வாறு கண்டறியப்படுவது என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அடுத்து எளிய வடிவில் தருக விகிதம். விகிதம் ஒன்றை எளிய வடிவில் எழுதும்போது நாங்கள் 3 விடயங்களை கட்டாயம் அவதானம் செலுத்த வேண்டும். ஒன்று, மூன்றும் ஒரே அலகில் இருத்தல் வேண்டும். இரண்டாவதாக எளிய வடிவில் இடப்பட வேண்டும். மூன்றாவதாக அலகுகள் இடப்படாமல் நாங்கள் அவற்றை எழுத வேண்டும். ஆகவே முதலில் நாங்கள் எளிய வடிவில் எழுதுவதற்காக 3ஐ ஒரே அலகுக்கு மாற்றுவோம்.
மூன்றை ஒரே அலகுக்கு மாற்றுவதாக இருந்தால் நாங்கள் குறைந்த அலகில் மாற்றலாம். அவற்றை நாங்கள் மீட்டருக்கு மாற்றுவோம். எல்லாத்தையும் கவனியுங்கள். மீட்டர் 2 மீட்டர் 0.25 கிலோமீட்டர் நீங்கள் 1000ஆல் பெருக்கும் போது அது 250 மீட்டராக காணப்படும். இங்காலே 1500 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டராக காணப்படும். ஆகவே நீங்கள் 1500 சென்டிமீட்டரும் 15 மீட்டராக காணப்படும். ஆகவே இங்கு மூன்றும் ஒரே அலகுக்கு மாற்றப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரே அலகுக்கு மாற்றீர்களாக இருந்தால் இவற்றை நீங்கள் சுருக்கும்போது சுருக்குவதற்கான வாய்ப்பு இங்கு காணப்படவில்லை. ஆகவே 2 250 15. ஆகவே இங்கு எளிய வடிவில் எழுதப்பட்டுள்ளது. ஆகவே வீதம் ஒன்று எழுதும்போது 3 நாங்கள் ஒரே அலகில் மாற்றப்பட வேண்டும். இது 0.25 கிலோமீட்டர். நீங்கள் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர். இவற்றை நீங்கள் 1000ஆல் பெருக்கும் போது 250 மீட்டர் வரப்படும். 1500 சென்டிமீட்டர் காணப்படுகின்றது. இங்கு 1500 சென்டிமீட்டர் என்பது 100 சென்டிமீட்டர் 1500 சென்டிமீட்டர். ஆகவே நீங்கள் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர் அடிப்படையிலே பார்க்கும்போது இவை 15 மீட்டராக காணப்படுகிறது. அல்லது நீங்கள் இவற்றை எல்லா அலகுகளையும் இங்கு சென்டிமீட்டருக்கு மாற்றுவதாக இருந்தால் இங்கு 200 1500 இவ்வாறு யோசிக்க முடியும். அவை இங்கு நாங்கள் 100ஆல் வெட்டை சுருக்கும் போது அதே விடை எமக்கு பெறப்படுவதை நீங்கள் அவதானிக்கலாம். ஆகவே மாணவர்களுக்கு சந்தேகம் எழலாம். இவற்றை நாங்கள் சென்டிமீட்டர் ஆக்கும்போது வேறு விடைகள் பெறப்படலாமா என்ற சந்தேகத்தை நீங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இங்கு பாருங்கள் 4 வினாக்களுக்கும் எவ்வாறு விடை எழுதப்பட்டுள்ளது என்று. 0.035 பின்னமாக எளிய வடிவில் தருக. இங்கு நாங்கள் பின்னமாக முதல் எழுத வேண்டும். அதன் பின்னர் எளிய வடிவை பற்றி சிந்திக்க வேண்டும். முதலில் பின்னமாக எழுதுவதற்கு நாங்கள் 35 கீழ் நீங்கள் 1000 என எழுதலாம். இதை நீங்கள் எளிய வடிவில் சுருக்கும் போது இவற்றை நீங்கள் 5 சுருக்க முடியும். ஆகவே இப்பின்னத்தை நீங்கள் 5 வகுப்பீர்களாக இருந்தால் மேலே 7 விடையாக பெறப்படும், கீழே 200 விடையாக பெறப்படும். ஆகவே இதன் எளிய வடிவில் 200இல் 7 என்பதாகும். கோயிலிருந்து பாடசாலை 60 பாகை திசைகோளில் அமைந்துள்ளது. தரவினை காட்டும் பெரும்படி படத்தை வரைக. திசைகோள் எனப்படும் போது இங்கு திசைகோளிலே நாங்கள் காட்டப்படும் போது 3 விடயங்களை நாங்கள் அவதானி செலுத்த வேண்டும். முதலாவது விடயம், எப்போதும் வடக்கிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், பலஞ்சுழியாக அளக்கப்பட வேண்டும், 3 இலக்கத்தில் எழுதப்பட வேண்டும். ஆகவே இங்கு திசைகோள் நீங்கள் 60 பாகை திசைகோளை நீங்கள் காட்டும்போது கோவில் காணப்படும் இடத்திலிருந்து பாடசாலை 60 பாகை திசைகோளில் காணப்படுகின்றது. இது வடக்காக காணப்படும். ஆகவே இது 60 பாகை வலஞ்சுழியாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு கோயில் காணப்பட்டால் பாடசாலை இந்த இடத்திலே பாடசாலை காணப்படும். அவை கோயிலிருந்து 60 பாகை கோயிலிருந்து 60 பாகை திசைகோளிலே அமைந்துள்ளது. சுருக்குக. இதனை கவனியுங்கள். இங்கு ஒரு சமன்பாடு தரப்பட்டுள்ளது. சமன்பாடுகளை நாங்கள் தீர்க்கும் முறை பற்றி ஆராய்வோம். அப்போ சமன்பாடுகளை நாங்கள் தீர்ப்பதற்கு அட்சரகணியங்கள் ஒரு பக்கமாகவும் எண்கள் ஒரு பக்கமாக நாங்கள் முதலில் அவற்றை ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும். அந்த வகையிலே இங்கு காணப்படும் 3x என்பதும் 2x என்பதும் நிகர்த்தொகுப்புக்கள். அவற்றை நாங்கள் கூட்டுவீர்களாக இருந்தால் 5x சமன் 19 சக x. இங்கு நாங்கள் இடப்பக்கமாக அட்சரகணியங்களும் வலப்பக்கமாக
எண்களும் காணப்பட வேண்டும். ஆனால் வலப்பக்கமாக இங்கு ஒரு அட்சர கணியம் காணப்படுகின்றது. அவ்வட்சர கணியத்தை நாங்கள் இங்கிருந்து அகற்றுவோம். வலப்பக்கமாக காணப்படும் எக்ஸ் எனும் அட்சர கணியத்தை 2 இடங்களில் நாங்கள் கழித்தல் செய்யும் போது இங்குள்ள அட்சர கணியமானது இல்லாமல் செய்யப்படும். இப்போது 5x எக்ஸை கழிக்கும் போது இங்கு 4x காணப்படும். அதன் பின்னர் இங்குள்ள எண்ணை அகற்ற வேண்டும். எண்ணை அகற்றுவதற்கு அதன் குறிக்கேற்ப நாங்கள் வெளிப்படை உண்மை ஏற்ப நாங்கள் செயற்படுவோம். 5 ஆகவே இவற்றை நீங்கள் இல்லாமற்றுவதற்காக ஒரு நேர் 5 இங்கு இட வேண்டும். சமன்பாட்டில் இரு பக்கமும் ஒரே செயற்பாடு நடைபெறுவது கட்டாயம். அந்த வகையிலே இவ்வாறு எண்கள் அகற்றப்படும். இங்கு 4x ஆனது 24 என பெறப்படும். இங்கு எங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ். ஆகவே 2 இடங்களிலும் 4ஆல் வகுக்கும் போது எக்ஸ் ஆனது 6ஆக பெறப்படும் விடை. இது சமன்பாடு தீர்த்தலினூடாக பெறப்பட்ட ஒரு தீர்வாகும். 8வது வினாவை அவதானிப்போம். இவ்வினாவை நாங்கள் எவ்வாறு செய்ய முடியும் என உற்று நோக்குவோம். இங்கு முதன்மை காரணிகளின் பெருக்கத்தை பயன்படுத்தி 1156இன் வர்க்கமூல பெருமானத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே 1156ஐ நான் முதன்மை காரணிகளின் பெருக்கமாக முதலில் எழுதி கொள்ள வேண்டும். நாங்கள் 2னால் இவற்றை வகுக்கும்போது 5 10 7 14 8. மீண்டும் இவற்றை நாங்கள் 2னால் வகுக்கும்போது 8 மேலும் நாங்கள் இவற்றினை வகுப்பதற்கு 17ஐ பயன்படுத்த முடியும். 17னால் வகுத்தால் மேலும் 17 வரப்படும். ஆகவே நாங்கள் இவற்றை எழுதுவோம். 2 2 17 17 என நாங்கள் எழுத முடியும். ஆகவே இதனை நாங்கள் வர்க்கமாக எழுதினோம் இருந்தால் 2இன் வர்க்கம் எனவும் 17இன் வர்க்கம் எனவும் எழுத முடியும். ஆகவே நாங்கள் இதன் வர்க்கமூலத்தை கண்டோமாக இருந்தால் 2 தர 17 என பெறப்படும். நாங்கள் இவற்றை பெருக்கி இதன் விடை 34 என பெற முடியும். ஆகவே பாருங்கள், முதன்மை காரணியின் பெருக்கமாக எழுதப்பட்டுள்ளது. இவற்றை நீங்கள் வேறு எண்களால் பிரிக்க முடியாது. ஆகவே 17ஆல் நான் வகுத்திருக்கின்றேன். அதன் பின்னர் நாங்கள் இவற்றை இவ்வாறு எழுதி இதன் வர்க்கங்களாக எழுதி, அதாவது இவற்றை சோடிகளாக எழுதப்பட்டு சோடியிலிருந்து ஒரு பெருமானம் எடுத்து பெருக்கப்படும் போது அதுக்குரிய வர்க்கமூலத்தின் விடை கிடைக்கும். காரணிப்படுத்தல். இங்கு காரணிப்படுத்தல் எனப்படும் போது, அதாவது இவ்கோவையிலே உள்ள போக்காப்பை என சொல்லப்படுகின்ற பொது காரணிகளுள் பெரியதை நாங்கள் அடைப்புக்கு வெளியால் இட்டு மீதியை அடைப்புக்குள்ளே இட்டு எழுத வேண்டும். ஆகவே இங்கு 12 30 6 என காணப்படுகின்றது. இம்மூன்றையும் பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணால் நாங்கள் இவற்றை வகுத்து எழுதுவோம். ஆகவே நாங்கள் பிரிக்கக்கூடிய எண் 2 தர 6 xy. இவற்றை நாங்கள் 6னால் பெருக்கி எழுதமாக இருந்தால் 6 தர 5 x வர்க்கம் by 6 தர 3 xy வர்க்கம். இங்கே நாங்கள் வெளியில் எடுக்கக்கூடிய 3 இடங்களிலும் பொதுவாக காணப்படும் எண்ணாக இருப்பது 6 காணப்படுகின்றது. அத்தோடு இங்கு மேலதிகமாக 3 இடங்களிலும் xy காணப்படுகின்றன. ஆகவே 6xyயை நாங்கள் அடைப்புக்கு வெளியிலிட்டு மீதியை நாங்கள் அடைப்புக்கு உள்ளே எழுதினாக இருந்தால் இங்கு 2 காணப்படும். இங்கு 5 6 xy வெளியில் பிராக்கெட்டுக்கு வெளியில் வரும்போது இங்கு நம் மீதியாக காணப்படுவது 5x. அங்கு மிகுதியாக காணப்படுவது 3y ஆகும். இதுவே காரணிப்படுத்தல். நீங்கள் காரணிப்படுத்தியது சரியாக இருந்தால் இவற்றை அடைப்பு நீக்கும் போது மீண்டும் தரப்பட்ட கோவை பெறப்பட வேண்டும். பெருக்கி பாருங்கள். 6 2 12 xy, 6 5 30 x வர்க்கம் by 6 3 18 xy வர்க்கம் இங்கு காணப்படுகின்றது.
அடுத்த வினாவை நோக்குவோம். 12 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டி அகலமுடைய ஒரு செவ்வகத்தின் சுற்றளவு. முதலில் நாங்கள் இச்செவ்வகத்தின் சுற்றளவை பற்றி அறிந்து கொள்வோம். இங்கு 12 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமும் சுற்றளவிலே காணப்படுகின்றது. சதுரம் ஒன்றிய சுற்றளவுக்கு சமயனின் அது சதுரத்தின் பரப்பளவை காணட்டாம். ஆகவே இங்கு 12 இங்கு மட்டும் காணப்படும். செவ்வகத்தின் சுற்றளவு மொத்தமாக சுற்றளவு 40 சென்டிமீட்டர் ஆகும். இதே சுற்றளவுக்கு சமனான சதுரம் ஒன்றின் பரப்பளவை அவர்கள் கேட்கின்றார்கள். ஆகவே இதே சுற்றளவுக்கு சமனான சதுரம் ஒன்றின் ஒரு பக்க நீளம் நாங்கள் 10 என அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இதன் பரப்பளவு நீளம் தர அகலத்தால் பெருக்கும்போது 10ஐ 10ஆல் பெருக்கும்போது இங்கு 100 சென்டிமீட்டர் வர்க்கம் விடையாக காணப்படுகின்றது. ஆகவே 12 சென்டிமீட்டர் நீளமும் 8 சென்டிமீட்டர் அகலமுடைய செவ்வகத்தின் சுற்றளவுக்கு சமனான சதுரம் ஒன்றின் பரப்பளவு 100 சென்டிமீட்டராக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் 11வது வினாவுக்கு செல்வோம். எங்கள் 11வது வினாவிலே கோணம் பற்றிய மற்றொரு வினாவை நாங்கள் அவதானிப்போம். இங்கு உருவில் எக்ஸின் பெருமானம் காணப்படுகின்றது. இங்கு உருவில் எக்ஸின் பெருமானத்தை காண்பதற்கு நாங்கள் ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் கொண்டு வர வேண்டும். முதலாவதாக இவருடைய காட்டப்பட்ட கோட்டின் ஒரு நேர்கோடு ஒரு நேர்கோட்டில் அமைந்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை என்ற விடயம் நமக்கு ஞாபகத்துக்கு உடனே வர வேண்டும். ஆகவே ஒரு நேர்கோட்டில் அமைந்துள்ள கோணங்களான எக்ஸ் 3x 2x ஆகிய கோணங்களை நாங்கள் சேர்க்கும் போது அதன் பெறுமதி எப்போதும் 180 பாகைக்கு சமனாக அமைதல் வேண்டும். அந்த வகையிலே பார்க்கும்போது இங்கு 6x காணப்படுகின்றது. 6xிலே 180 பாகை இருக்கின்றது. ஆகவே ஒரு எக்ஸின் அளவை நாங்கள் இங்கு உற்று நோக்குவோம். ஆகவே எக்ஸ் ஆனது 30 பாகையாக காணப்படுகின்றது. ஆகவே எக்ஸ் இங்கு 30 பாகையாக காணப்படுகின்றது. எக்ஸின் பெருமானம் 30 பாகையாக. 12வது வினா, 10லும் குறைந்த முதன்மை எண்கள் முதலிமையை காண்க. முதல் 10லும் குறைந்த முதன்மை எண்களின் தொடையை நாங்கள் எழுதுவது பற்றி யோசிப்போம். 10லும் குறைந்த முதன்மை எண்கள் ஆக 2, 3, 5, 7 என்பதாகும். இவை 10லும் குறைந்த முதன்மை எண்களாகும். இதன் நம்பர் ஆஃப் ஏ அதுதான் முதலிமை. இது நம்பர் ஆஃப் ஏ என்பது தொடை ஏயிலுள்ள மூலகங்களின் எண்ணிக்கையை குறிக்கும். தொடை ஏயில் இங்கு 4 மூலகங்கள் காணப்படுகின்றது. ஆகவே எண்ணிக்கை 4 ஆகவும் அதன் முதலிமையும் 4 ஆகவும் காணப்படும். ஒரு கூடையில் 240 பழங்கள் உள்ளன. அவற்றில் 12 விதமான பழங்கள் பழுதடைந்துள்ளன. பழுதடையாத பழங்களின் எண்ணிக்கை 12 விதமான பழங்கள் பழுதடைந்தால் வீதம் என்பது 100க்கு பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. மீதமாக இருப்பது 88 விதமான பழங்கள் நல்ல பழங்களாகும். ஆகவே நல்ல பழங்களின் எண்ணிக்கையை நாங்கள் அவதானம் செலுத்துவோம். 100லே நல்ல பழங்கள் 88 காணப்படுகின்றன. ஆகவே 240லே நல்ல பழங்கள் எத்தனை காணப்படும் என்பதுதான் அவர்களது வினா. ஆகவே நாங்கள் இவற்றை நோக்கும்போது பாருங்கள், இவற்றை நீங்கள் 88 24ஆல் பெருக்கி அதனை 10ஆல் வகுக்கும்போது இதன் விடை பெறப்படும். அல்லது நீங்கள் இன்னொரு வகையாக பார்க்கிறீர்களாக இருந்தால் இதில் உள்ள பழுதான பழங்கள் 100ல் 12 பழங்கள் காணப்படும். ஆகவே 240ல் எத்தனை பழங்கள் என்பது கேள்வி. இதனை நீங்கள் இவ்வாறு காண முடியும். 12 தர 24 கீழ் 10. இவ்வாறும் நீங்கள் அவற்றை காண முடியும். ஒரு கூடையில் 240 பழங்கள் உள்ளன. அவற்றில் 12 விதமான பழங்கள் பழுதடைந்தன. 12 விதமான பழுதங்கள் பழுதடைந்து என்றால் அதன் கருத்து 100 பழங்களிலே
12 படங்கள் மிக மோசமான படங்கள். ஆகவே 100 படங்களிலே 80 படங்கள் மிகவும் நல்ல படங்கள். இவ்வாறு அந்த கணக்கை நீங்கள் பார்க்க முடியும். மற்றொரு வினாவுக்கு செல்வோம். 14வது வினாவை அவதானியுங்கள். சமச்சீரச்சு பற்றிய மற்றொரு வினா இங்கு காணப்படுகின்றது. சமச்சீரச்சு பற்றிய ஒரு வினா காணப்படுகின்றது. சமச்சீரச்சு. இப்போது பாருங்கள், சமச்சீரச்சிலே ஒரு சதுரத்துக்கு எத்தனை சமச்சீர் சுழற்சி வரிசைகள் உள்ளன என்பது கேள்வி. சதுரத்தை கவனியுங்கள். சதுரத்திற்கு 4 சமச்சீரச்சுக்கள் உள்ளன. அதேபோல் சுழற்சி சமச்சீர் அச்சுக்களும் சதுரத்திற்கு 4 உள்ளன. சுழற்சி சமச்சீர் என்பது ஒரு தளவுருவை 360 பாகங்கள் சுழற்றும் போது எத்தனை தடவைகள் அங்கு பொருந்து என்பதாகும். ஆகவே இதன் சுழற்சி சமச்சீர் வரிசை 4. பாருங்கள், அடுத்த வினாவுக்கு நாங்கள் செல்ல இருக்கின்றோம். இதனை நாங்கள் சுருக்குவதற்கு பலவித வழிகளை நாங்கள் கையாள முடியும். 11.5ஐ 2.34ஆல் நீங்கள் பெருக்க வேண்டுமாக இருந்தால் 11.25ஐ 2.34ஆல் பெருக்கி 1125ஐ 234ஆல் பெருக்கி வரும் விடைக்கு நீங்கள் 4 இலக்கங்கள் தள்ளி குத்து வைக்க வேண்டும். அது ஒரு முறை. அல்லாவிடில் இதனை நீங்கள் செய்வதற்கு பின்னங்களாக மாற்றி செய்ய முடியும். இதனையும் நீங்கள் அவ்வாறு பின்னங்களாக மாற்றி செய்ய முடியும். நாங்கள் எங்களுக்கு இலகுவான முறை ஒன்றினூடாக இவற்றை அணுகுவோம். 11.25ஐ 2.34ஆல் நாங்கள் எவ்வாறு பெருக்குவதென அவதானியுங்கள். நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பெருக்குகளாக இருந்தால் 26,263,250 என பெறப்படும். இங்கு 2 தசமங்கள், இங்கு 2 தசமங்கள் காணப்படுகின்றன. ஆகவே மொத்தமாக நாங்கள் 4 தசமங்கள் எண்ணி குத்திட வேண்டும். ஆகவே வலப்பக்க தொங்கலிருந்து 1, 2, 3, 4 தசமங்கள் எண்ணி குத்திடும்போது 26.325 பெறப்படும். இவ்வாறு நீங்கள் வளமை போன்று இவற்றை பெருக்க வேண்டும். பெருக்கிகளாக இருந்தால் இங்கு 263,250 விடையாக கிடைக்கப்பெறும். இதிலிருந்து தசம புள்ளியிட்டு இதன் பெருமானத்தை காண முடியும். இதனை நீங்கள் பின்னங்களாக செய்வோம். எவ்வாறு என்பதை கவனியுங்கள். இவற்றை பின்னங்களாக மாற்றும் போது கீழே 100 பெறப்படும். இவற்றை நீங்கள் பின்னமாக மாற்றும் போது 10. பின்னங்களை வகுத்தல் நீங்கள் தரவட்டிலே படித்திருக்கின்றீர்கள். பின்னங்களை வகுக்கும் போது இவை நீங்கள் தலைகீழாக மாற்ற நிகர் மாற்றாக எழுதப்பட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே மேலே 10 கீழே 8 வரப்போகின்றது. ஆகவே இந்த நிகர் மாற்று நீங்கள் பயன்படுத்த போன்றீர்கள். இப்போது பாருங்கள், இங்கு நாங்கள் இவற்றை சுருக்கிலாக இருந்தால் மேலே 324 பெறப்படும். கீழே 8 பெறப்படும். இவற்றை நாங்கள் சுருக்குவோம். 2 முறை 81. இவற்றை நாங்கள் மேலும் சுருக்குவோமாக இருந்தால் 81 கீழ் 10 தர 2. இவற்றை நாங்கள் பெருக்கும்போது 81 40.5 கீழே 10 காணப்படும். இவற்றை நீங்கள் 10ஆல் பிரிக்கப்படும் போது மேலும் நகர்த்தப்பட்டு இதன் விடை 4.05 என கிடைக்கப்பெறும். இதன் விடை 4.05 ஆகும். ஆகவே நாங்கள் இதனை அணுகும்போது பின்னங்களாக மாற்றி அவற்றை நாங்கள் அணுக முடியும். பின்னங்களாக மாற்றும்போது இவை 2 பின்ன கணக்குகளாக பரிணாமம் வரும். அதன் பின்னர் பின்னங்களை சாதாரணமாக நாங்கள் வகுத்தல் பின்னங்களை எவ்வாறு செய்வதோ
அவ்வாறு நாங்கள் செய்யும்போது இதன் விடையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 16 கோதுமை மா சீனி என்பன 5:3 எனும் விகிதத்தில் கலக்கப்பட்டு 4 கிலோகிராம் தினுடைய இனிப்பு பண்டம் ஒன்று தயாரிக்கப்படுகின்றது. இனிப்பு பண்டத்தில் உள்ள கோதுமை மா சீனி ஆகியவற்றின் திணிவை தனித்தனியே காண்க. அப்போது நாங்கள் பார்ப்போம். கோதுமை மா சீனி என்பன 5:3 எனும் விகிதத்தில் கலக்கப்பட்டு, ஆக இங்கு கலக்கப்பட்ட மொத்த விகிதம் 5:3 ஆக காணப்படுகின்றது. மொத்தம் 8 பங்கு. ஆகவே 8 பங்கிலே கிடைக்கக்கூடிய திணிவுடைய இனிப்பு பண்டம் 8 பங்கு கிடைக்கக்கூடிய இனிப்பு பண்டம் 4 கிலோகிராம், அதாவது 4000 கிராமாக காணப்படுகின்றது. ஆகவே இங்கு ஒரு பங்கு பற்றி நாங்கள் அவதானம் செலுத்துவோம். 500 கிராமாக காணப்படுகின்றது ஒரு பங்கு. இங்குள்ள கோதுமை மா 5 பங்கு காணப்படுகின்றது. ஆகவே கோதுமை மாவின் பங்கு, கோதுமை மாவின் கிலோகிராம் 2500 கிராம். சீனி 3 பங்கு காணப்படுகின்றது. ஆகவே 3 தர 500 காணப்படுகின்றது. ஆகவே இங்கு 1500 கிராம் காணப்படுகின்றது. மற்றொரு வினாவுக்கு நாங்கள் செல்வோம். ஒரு பால்மா பட்டியின் நீளம் 15 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டரும், உயரம் 8 சென்டிமீட்டரின் அதன் மொத்த மேற்பரப்பையும் கனளவையும் காண வேண்டும். பால்மா பட்டி ஒன்றில் அவதானியுங்கள். ஒரு பட்டி இவ்வாறு காணப்படுகின்றது. இப்பட்டியானது 15 சென்டிமீட்டர் நீளமும் 10 சென்டிமீட்டர் அகலமும் உயரம் 8 சென்டிமீட்டரும் காணப்படுகின்றது. அதன் மொத்த மேற்பரப்பளவையும் கனளவையும் இங்கு காண வேண்டும். இதன் மொத்த மேற்பரப்பளவு கனளவு என்பவற்றை காண்போம். மொத்த மேற்பரப்பளவானது நீளம் அகலம் உயரம் என்ற அடிப்படையில் இவ்வாறு பெருக்கப்பட்டு வரும் விடையானது 2 பெருக்கப்பட வேண்டும். ஆகவே மொத்த மேற்பரப்பளவை முதல் காண முடியும். 15 10 10 பின்னர் 10 தர 8 அகலம் தர நீளம், அதன் பின்னர் உயரம் தர அகலம் தர உயரம், உயரம் தர நீளமாக 8 தர 15 காணப்படும். வரும் விடையை நாங்கள் 2 பெருக்க வேண்டும். ஆகவே 150 80 120. ஆகவே நாங்கள் இவற்றை கூட்ட இருந்தால் 350 பெறப்படும். ஆகவே இதன் விடை 2 தர 350 பெறப்படும். ஆகவே மொத்த விடை 700 சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதாகும். இதன் மொத்த மேற்பரப்பளவு. இதன் கனளவை நாங்கள் அறிவோமாக இருந்தால், கனளவானது நீளம் தர அகலம் தர உயரம் எனும் சமன்பாட்டினால் தரப்படும். ஆகவே நீளம் தர அகலம் தர உயரம் எனும் சமன்பாட்டினால் கனளவு தரப்படுவதால் கனளவு சமன் நீளம் 15 சென்டிமீட்டர், அகலம் 10 சென்டிமீட்டர், உயரம் 8 சென்டிமீட்டர். நீங்கள் பெருக்கும்போது 1200 சென்டிமீட்டர் கனம் பெறப்படும். ஆகவே மாணவர்களே கவனியுங்கள். இங்கு அலகுகள் மிக முக்கியமானது. மேற்பரப்பளவுக்கு சென்டிமீட்டர் வர்க்கத்தையும் கனளவுக்கு சென்டிமீட்டர் கனத்தையும் நாங்கள் இட வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அடுத்தது நாங்கள் திசை கொண்ட எண்கள் பற்றிய ஒரு பெருக்கலை அவதானிப்போம். திசை கொண்ட எண்களிலே
நாங்கள் பெருக்கலை நாங்கள் அவதானிக்கும் முன்னர் திசைகொண்டலின் குறி பற்றிய ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு திசைகொண்டன்களின் குறி பற்றிய நாங்கள் விளக்கம் ஒன்றை பெறுவதற்காக கவனியுங்கள். இங்கு முதலாவதாக ஒரு திசைகொண்டனிலே நாங்கள் ஒரு மறைப்பெருமானத்துடன் ஒரு மறைப்பெருமானத்தை பெருக்கும்போது இங்கு நேர்பெருமானம் விடையாக கிடைக்கும். ஒரு நேர்பெருமானத்துடன் ஒரு மறைப்பெருமானத்தை பெருக்கும்போது இங்கு மறையாக விடை கிடைக்கும். இரண்டும் ஒரே அடையாளங்கள் பெருக்கப்படும் போது நேர விடையும், இரண்டு வெவ்வேறு அடையாளங்கள் பெருக்கப்படும் போது மறைப்பெருமானம் விடையாகவும் பெறப்படும். அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது இந்த தகவலை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இவற்றை அவதானியுங்கள். முதல் மேலெண்களை பெருக்குவோம். 3 2 6 6 5 30. இங்கு பாருங்கள், இரண்டு மறைப்பெருமானம் பெருக்கப்பட்டால் நேர் திரும்ப நேர்பெருமானம் பெருக்கப்படும் போது நேர் 30 விடையாக பெறப்படும். அதன் பின்னர் அதனை நாங்கள் மறையாறினால் வகுக்க வேண்டும். 30 மறையாறால் வகுக்கும் போது 5, இவை இரண்டு வேறு அடையாளங்கள் வகுக்கப்படும் போது அதன் மறைப்பெருமானம் விடையிடப்பட வேண்டும். ஆகவே மறை 5 விடையாக கிடைக்கின்றது. இதன் தீர்வை நாங்கள் எண்கோட்டில் குறிக்க வேண்டும். தீர்வை எண்கோட்டில் குறிப்பதற்கு முன்னர் நாங்கள் இவற்றின் தீர்வை நாங்கள் எவ்வாறு செய்வதென அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கவனியுங்கள், இதன் தீர்வை நாங்கள் அறிவதற்கு நாங்கள் ஒரு சமன்பாட்டை எவ்வாறு செய்வது போன்றே நாங்கள் இவற்றை அணுக வேண்டும். இங்கு இருக்கும் ஆகவே எக்ஸ் பெரிது மறை 2 என்பதை நாங்கள் எவ்வாறு எண்கோட்டில் குறிப்பதென கவனியுங்கள். எக்ஸ் ஆனது பெரிதாக காணப்படுகின்றது, மறை 2 பெரிதாக காணப்படுகின்றது. ஆகவே மறை 2 பெரிதாக காணப்படுவதால் இங்கு முதல் மறை 2 அடைந்து அடையாளமிடப்பட வேண்டும். ஆகவே மறை 2 அடையாளமிடப்பட்டு இங்கு நிலட்டப்பட வேண்டும். இது பெரிது அல்லது சமன் காட்டப்படுகிறது. எக்ஸ் பெரிது எனப்படுவதால் நாங்கள் இங்கு செல்ல வேண்டும். இதன் தீர்வுகளை நோக்கும்போது மறை 2 மறை 1 0 1 இவ்வாறு தீர்வுகள் செல்லும். மற்றொரு வினாவினை நாங்கள் அவதானம் செலுத்துவோம். மேலும் ஒரு திசைகொண்ட எண்கள் பற்றிய வினாவுக்கு செல்ல இருக்கின்றோம். இங்கு காணப்படும் எண்களை நாங்கள் முதல் சுருக்களினூடாக அவற்றை நாங்கள் இலகுவாக செய்ய முடியும். அவை நாங்கள் சுருக்கும் போது இங்கு பாருங்கள், ஒரு முறை சுருக்கும் போது மறை 2 காணப்படுகின்றது. இவரை சுருக்கும் போது 1, இங்கு மறை 2 காணப்படுகின்றது. இங்கு மறை 2 என்பன சுருக்கப்பட்டு இதன் விடை மறை 3 பெறப்படும். மேலும் ஒரு சாதாரண ஒரு பின்னல் வினாவை நாங்கள் அவதானிப்போம். இங்கு முதல் இக்கணக்குகளை நாங்கள் அணுக முதல் கணித செய்கைகள் ஒழுங்குமுறை பற்றி சற்று ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். கணித செய்கைகளிலே ஒழுங்குமுறைகள் காணப்படுகின்றன. முதலாவதாக பிராக்கெட் காணப்படுகின்றது பி, அதன் பின்னர் இன் என்று சொல்லப்படுகின்ற ஒஃப் காணப்படுகின்றது. அதன் பின்னர் வகுத்தல் என்று சொல்ல டி காணப்படுகின்றது, வகுத்தல் அடையாளம். அதன் பின்னர் மல்டிப்பல் என்று சொல்லப்படுகின்ற பெருக்கல் அடையாளமும். அதன் பின்னர் கூட்டல் என்று சொல்லப்படும் அடிஷனல் கூட்டல் என்ற அடையாளமும். அதன் பின்னர் இறுதியாக கழித்தல் என்று சப்ஸ்ட்ராக்ட் கழித்தல் அடையாளம். இந்த ஒழுங்கிலே கணித செய்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஆகவே இந்த ஒழுங்கிலே கணித செய்கை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இந்த கணக்கை நாங்கள் முதலில் செய்ய வேண்டிய பகுதி இந்த பகுதியாகும். ஆகவே இந்த பகுதியை நாங்கள் செய்வது பற்றி கவனம் செலுத்துவோம். வகுத்தலொன்றை நாங்கள் செய்ய முற்படும் போது இந்த வகுத்தலிலே முதல் நாங்கள் நிகர்மாற்று பற்றி சிந்திக்க வேண்டும். இவ்வாறு நிகர்மாற்று பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டும். இவற்றை நாங்கள் சுருக்குவது பற்றி அவதானம் செலுத்துவோம். இங்கு 4, இங்கு 10, 3, இங்கு 7. ஆகவே இங்கு விடையாக 7 4 28, இங்கு கீழே பகுதி எண்ணிலே 30 கிடைக்கப்படுகின்றது. மேலும் இத்துடன் நீங்கள் 5 7 பெருக்க வேண்டும். இங்கு நீங்கள் சுருக்கும்போது இவ்வாறு சுருக்கும்போது 4, இவ்வாறு சுருக்கும்போது 6 விடையாக கிடைக்கப்படுகின்றது. ஆகவே இதன் விடை 6 4, மேலும்
இதை நாங்கள் எளிய வடிவுக்கு கொண்டு வரும்போது மேலும் 3/2 என்பது கிடைக்கப்பெறும். ஆகவே இப்பின்னத்தின் இறுதி விடை 3/2 ஆகும். ஆகவே இங்கு நாங்கள் பின்பற்ற வேண்டிய ஒழுங்குமுறை பொட்மாஸ் என்று சொல்லப்படுகின்ற கணித செய்கைகளின் ஒழுங்குமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும். கணித செய்கைகளின் ஒழுங்குமுறையை நாங்கள் பின்பற்றும் போதே இந்த கணித செய்கைகள் சிறப்பாக இடம்பெறும். கணக்குகளை செய்து பிழைவிடாமல் செய்ய முடியும். மற்ற வினாவினை நாங்கள் அவதானம் செலுத்துவோம். 22வது வினா. இது ஒரு சமன்பாடு பற்றிய ஒரு வினாவாகும். சமன்பாட்டு வினாவை நாங்கள் அணுவதற்கு சமன்பாடை தீர்ப்பது பற்றி நாங்கள் யோசிப்போம். இங்கு முதல் இவற்றை நாங்கள் பலவாறு அணுக முடியும். முதலில் நாங்கள் அடைப்பு நீக்கி செய்ய முடியும். அதன் பின்னர் அடைப்பினுள் முன்னால் உள்ள எண்களால் 2 சமன்பாட்டு 2 பக்கம் நாங்கள் வகுப்பதன் மூலம் இவற்றை செய்ய முடியும். ஆகவே நாங்கள் அவ்வாறு ஒரு முறைக்குள் நாங்கள் செல்ல இருக்கின்றோம். வகுப்பதன் மூலம் அதன் பின்னர் இவ்வாறு அணுக முடியும். இங்கு இருக்கும் மறைமூண்டை நாங்கள் அகற்ற வேண்டும். அதற்காக 2 பக்கங்களிலும் நேர்மூண்டை நாங்கள் கூட்டுவதன் மூலம் மறைமூண்டை அகற்றப்பட்டு x8 விடையாக பெறப்படுகின்றது. ஒரு தொகை மாம்பழங்களை x y 3க்கு 2 என்றும் y z 3 2 2 YZ என்பதை 4 5 வீதத்திலே காணப்படுகின்றது. இம்மூன்றுக்கும் இடையுள்ள பொது வீதம் ஒன்றை அறிவதற்கு நாங்கள் 2-3 முறைகளை நாங்கள் செய்ய முடியும். இங்கு நாங்கள் சிக்ஸாக் முறை எனும் முறையை நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அங்கு சிக்ஸாக் முறையிலே நாங்கள் இந்த எண்ணை இந்த எண்ணால் பெருக்க வேண்டும். ஆகவே 12, பின் இதனை நாங்கள் பெருக்க வேண்டும் 8, பின்னர் இதனை நாங்கள் பெருக்க வேண்டும் 10. ஆகவே x y z இடையான பொதுவான விகிதமாக 12, 8, 10 காணப்படுகின்றது. விகிதங்கள் எப்பொழுதும் எளிய வடிவில் எழுதப்பட வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இவற்றை எளிய வடிவில் எழுதுவதற்காக 6, 4, 5 என எழுத முடியும். இதை சொல்வது சிக்ஸாக் முறை. இவ்வாறு ஒரு முறையில் நாங்கள் எழுதுவதை சொல்வது சிக்ஸாக் முறை என்று. காரணி பற்றிய அறிவை பயன்படுத்தி நாங்கள் அவற்றை காரணிப்படுத்துவோம். இங்கு 3 எண்களையும் வகுக்கக்கூடிய மிகப்பெரிய எண் பற்றி கவனம் செலுத்துவோம். ஆகவே நாங்கள் 3x 5y 4a 3b இதேபோல் 3 எண்களையும் வகுக்கக்கூடிய எண்கள் பற்றி நாங்கள் யோசிப்போம். ஆகவே எவ்வாறு ஒரு எண் காணப்படுகின்றது? 3க்கும் பெரிய போக்காப்பி 7. 3 காணப்படும் ஆங்கில எழுத்துக்கள் A C என்பனவா. ஆகவே நாங்கள் மிகுதியாக உள்ளவற்றை யோசிப்போம். B C X என்பனவா. ஆகவே காரணிப்படுத்தலே பொதுவாக உள்ள காரணிகளிலே மிகப்பெரிய காரணியை நாங்கள் அடைப்புக்கு வெளியே இட்டு மீதியை அடைப்புக்குள்ளே இட்டு எழுதுவது காரணிப்படுத்தல் முறையாகும். இறுதி வினாவை அவதானியுங்கள். 51 சென்டிமீட்டர் சுற்றளவுடைய சமபக்க முக்கோணியின் ஒரு சமபக்க முக்கோணி காணப்படுகின்றது. இது 51 சென்டிமீட்டர் சுற்றளவை கொண்டது. பக்கம் ஒன்றை ஒன்று ஒரு பக்கம் கொண்ட 3 சதுரங்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அப்பக்கம் ஒரு பக்கமாக கொண்ட 3 சதுரங்கள் இங்கு பொருத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு அமைப்பொன்று காணப்படுகின்றது. கூட்டு திண்மத்தின் சுற்றளவு யார்? இச்சமபக்க முக்கோணியின் சுற்றளவு 51 சென்டிமீட்டர். ஆகவே இதன் ஒரு பக்க நீளமாக காணப்படுவது 17 சென்டிமீட்டர் ஆகும். இதன் ஒரு பக்க நீளமாக காணப்படுவது 17 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இதன் ஒரு பக்க நீளம் 17 சென்டிமீட்டர், மற்ற பக்க நீளமும் 17 சென்டிமீட்டர். ஆகவே மற்ற பக்க நீளமும் 17 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் சதுரம் எல்லா பக்கமும் சமனான ஒரு பெருமானமாக காணப்படுவதால் நாங்கள் இங்கு பார்த்தீர்களா இருந்தால் அனைத்து நீளங்களும் 17 சென்டிமீட்டராக காணப்படும்.
இவ்வாறு இப்போ சுற்றளவு எனும்போது நாங்கள் இங்கிருந்து கூட்டி வர வேண்டும். பாருங்கள், இவ்வாறு நாங்கள் வரும்போது இவ்வுருவின் சுற்றளவை காண முடியும். ஆகவே இவ்வாறு நீளங்களை நீங்கள் கூட்டி வரும்போது 17 சக 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 17 இவ்வாறு பாருங்கள் 2 3 4 5 6 7 8 9 17 நீங்கள் கூட்ட வேண்டும். ஆகவே இவற்றை நாங்கள் கூட்டிகளாக இருந்தால் 17 நீங்கள் 9ஆல் பெருக்குவது சமனாக காணப்படும் 153 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே தள உருவின் சுற்றளவு 153 சென்டிமீட்டர் ஆகும். ஆகவே இங்கு ஒரு முக்கோண சமபக்க முக்கோணம் தரப்படுகின்றது. சமபக்க முக்கோணத்தின் 3 பக்கங்களும் சதுரங்கள் பொருத்தப்படுகின்றன. இச்சதுரங்களின் நீளங்கள் சமனாக காணப்படுகின்றன. அந்த வகையில் நாங்கள் ஒரு முக்கோணியின் ஒரு பக்க நீளத்தை அறிய முடியும். ஆகவே மாணவர்களே, நாங்கள் பகுதி ஒன்றிலே வரக்கூடிய எதிர்பார்க்க வினாக்களாக 25 வினாக்களை நாங்கள் இன்று அவதானம் செலுத்தியிருந்தோம். இவ்வினாக்களில் எவ்வாறு இலகுவாக செய்ய முடியும், இவ்வினாக்கள் பாடத்தோடு எவ்வாறு தொடர்பட்டுகின்றது, எவ்வாறு தொடர்பட்டு நாங்கள் இவற்றை நாங்கள் வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு அணுக முடியும் என்ற விடயங்களை உங்களுக்கு நான் பாட விளக்கத்துடன் தந்திருக்கின்றேன். ஆகவே இந்த பாட அலகை, இந்த பாட வினாக்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் அவதானம் செலுத்துவதன் மூலம் இவ்வினாக்கள் போன்ற ஏனைய இன்னும் பல வினாக்களுக்கு விடையளிக்க உதவியாக இருக்கும் நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.